ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே மார்க்கெட் லீவு. லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 273 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. டவ் ஜோன்ஸ் 45,834 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 98 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், கிட்டத்தட்ட 0.44% பாசிட்டிவ், 22,141 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 3 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, 6,584 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ், அமெரிக்காவில் ஐடி கம்பெனி இருக்கும் அல்லது ஒரு இந்தியரே ஐடி கம்பெனி வந்து அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அமெரிக்கன் ஐடி கம்பெனி ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு அவங்களோட ப்ராஜெக்டை கொடுத்து அங்கே அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி எகெயின் அதை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கே 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கு கொடுக்குற ப்ராஜெக்டை 150 ரூபா 200 ரூபாய்க்கு அதை திருப்பி நம்ம கண்ட்ரிக்கே விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங், அமெரிக்கன் ஐடி கம்பெனி வந்து இந்தியாவில் அவுட் சோர்சிங் அல்லது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறதை பிளாக் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா 25% டேரிஃபை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு ரூலை போடுறாரு. அது இல்லாமல் கால் சென்டர்ஸ், இந்த கால் சென்டர் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறாங்க. இந்த கால் சென்டருங்கிறது சுமாலாட்டும் பார்த்தீங்கன்னா சில என்டர்பிரைசஸ் வந்து சின்ன சின்ன கம்பெனியாட்டம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் கூட கால் சென்டர் பிபிஓ ரோலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அமெரிக்கன் ஐடி ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். டைரக்ட் ஐடி ப்ராஜெக்ட்ஸ், இது போக ப்ராசஸிங், அது எப்படின்னா பிஸ்னஸ் அவுட் ப்ராசஸிங் சொல்லுவாங்க, பிஸ்னஸ் அவுட் சோர்ஸ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. பிபிஓவில் இன்னொரு ரோலும் உண்டு. ஸோ அப்படி 2 டைப் இருக்குது. ஸோ இந்த கால் சென்டர் பிஸ்னஸை வந்து அமெரிக்காக்கே திருப்பி கூடுறாரு. மேக் கால் சென்டர்ஸ் அமெரிக்கன் எகெயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நம்ம ஐடி கம்பெனிஸுக்கு நெகட்டிவ் அப்டேட் ஆனால் நெகட்டிவ் அப்டேட்டு தான். ஆனால் இது வந்து அவர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு, அதால் எப்படி நமக்கு பாதிப்பு வருதுன்னா இப்போதைக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி நான் ஐடி ஸ்டாக்ஸை லாஸ்ட்டாக எடுத்து பார்க்கும்போது விப்ரோவத்தைக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். டிசிஎஸ் நான் சொல்லியிருக்கிறேன், டிசிஎஸ் பிலோ 3000 வந்துச்சுன்னா டிசிஎஸ் ஓகே. ஹெச்எல் டெக்னாலஜிஸும் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து 1467 இருக்குது, 23 டைம்ஸ். இதுவும் இன்ஃபோசிஸும் சேமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸ் வந்து 1525 இருக்குது, 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. டிசிஎஸ் 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட இருந்தாலும் இன்ஃபோசிஸ் ரீசென்ட்லி மேலே போனது அந்த பைபேக் அனௌன்ஸ் பண்ணால மேபி ஒரு 1400 கீழே வந்தால் இன்ஃபோசிஸ் பை பண்ணிக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஹெச்எல் டெக்னாலஜிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விப்ரோ வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரேஞ்சில் தான் இருக்குது. மற்றபடி டெக் மஹிந்திரா, எல்டிஎம் என்ட்ரி, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே, அது போக மிட் கேப்பில் Coforge, இது எல்லாமே வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், அந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டினால ப்ரைஸ், இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் எல்லாமே குறையுது. வெஹிக்கிள்னு பார்க்கும்போது நம்ம மாருதிக்கு, டாடா மோட்டர்ஸ் அதை தான் பார்த்துருந்தோம். ஆனால் லக்ஸரி கார்ஸோட ப்ரைஸும் குறையுது. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா செஸ்ஸும் உண்டு, நெக்ஸ்ட் ஜிஎஸ்டியும் உண்டு. இப்போ காருக்கு வந்து ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 40% லக்ஸரி காருக்கு, பட் செஸ்ஸு கிடையாது. இதனால் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பிஎம்டபிள்யூக்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குறையுது. கிட்டத்தட்ட பிஎம்டபிள்யூக்கு எவ்வளோ குறையுதுன்னா 13 லட்ச ரூபாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு BMW 2 சீரிஸ் கிராண்ட் கூப் அந்த கார் எடுத்து பார்க்கும்போது ஸ்போர்ட் ப்ரோவில் 218 IM ஸ்போர்ட் ப்ரோவில் எடுத்து பார்க்கும்போது காரோட ப்ரைஸ் இப்போ புது ப்ரைஸு 47,20,000, 1,70,000 குறையுது. BMW 3 சீரிஸ் LWBயில் 3,40,000 குறையுது, 60,050 மட்டும் ப்ரைஸ் வருது. BMW 5 சீரிஸ் LWBயில் 72,30,000 மட்டும் இருக்குது நியூ ப்ரைஸ், 4,15,000 ப்ரைஸ் குறைச்சிருக்கிறாங்க. BMW 7 சீரிஸ் LWB 1,79,40,000 ப்ரைஸ் இருக்குது புது ப்ரைஸு, 10,20,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகுது. நெக்ஸ்ட் BMW X1 ஆக்சுவலி இது வந்து 52,15,000 ப்ரைஸ் நியூ ப்ரைஸு, 3,70,000 குறைச்சிருக்கிறாங்க. BMW X3யில் 73,10,000 வந்து நியூ ப்ரைஸு, 5,20,000 குறைச்சிருக்கிறாங்க. BMW X5 7,60,000 குறைச்சிருக்கிறாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 1,07,30,000. நெக்ஸ்ட்டு BMW X7 1,29,15,000 நியூ ப்ரைஸு, 9,20,000 குறைச்சிருக்கிறாங்க. BMW M340i இது வந்து 4,20,000 குறைச்சிருக்கிறாங்க, 20,000 குறைச்சிருக்கிறாங்க, 4,20,000. 73,90,000 நியூ ப்ரைஸ். BMW Z4 87,90,000 நியூ ப்ரைஸு, 5 லட்ச ரூபா கம்மியாகுது. நெக்ஸ்ட் BMW M2 ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் நியூ ப்ரைஸ் 1,25,000 சொல்கிறாங்க.
ஆனால் இதுக்கு ப்ரைஸ் அவங்க கம்மி பண்ணுறது 5,75,000. BMW M4 1,78,80,000 ப்ரைஸ், நியூ ப்ரைஸ் 10,20,000 குறையுது. BMW M5 2,70,000 சொல்கிறாங்க ப்ரைஸ், நியூ ப்ரைஸ் 4,30,000 கம்மியாகுது. BMW M8 2,38,40,000 ப்ரைஸ் 13,60,000 குறையுது. BMW XM 2,54,80,000 ப்ரைஸ், நியூ ப்ரைஸ் 5,40,000 குறையுது. மினி கூப்பர் S 54,40,000 நியூ ப்ரைஸ் 3,10,000 கம்மியாகுது. இது போக BMW மோட்டோரோ இது வந்து 2,81,000 நியூ ப்ரைஸ் 24,000 கம்மியாகுது. BMW மோட்டோரோ DC 400 GT 10,83,000 ப்ரைஸ், நியூ ப்ரைஸ் 92,000 கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது போக சந்தீப் கட்டாரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. விரைவில் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் போனஸ் வர போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சந்தீப் கட்டாரியா வந்து டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HUL கொடுத்த அப்டேட்டு. ஸோ HUL வந்து அவங்களோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இதுவும் செப்டம்பர் 22 நடைமுறைக்கு வருது. டவ் ஷாம்பு 340 ml பாட்டில் டவ் ஷாம்பு வந்து 490 இருந்தது, இப்போ 435 குறைச்சிருக்கிறாங்க. 490 இருந்தது, இப்போ 435 குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55 ரூபா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 55 ரூபா ஒரு பாட்டிலுக்கு கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இது போக 200 கிராம் ஆஃப் ஹார்லிக்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகுது. 130லேருந்து 110க்கு வருது. 200 கிராம் ஆஃப் கிசான் ஜாமு 90லேருந்து 80 ரூபாட்டு கம்மியாகுது. லைஃப் ஆயில் சோப்பு 75 கிராமு 75 கிராம் உள்ள லைஃப் ஆயில் சோப்பு வந்து 68லேருந்து 68 ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி ஆஃப் த ப்ரைஸஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து குறைக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க HUL. இது கன்சியூமருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஆனால் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இன்ஃப்ளேஷனால் சைஸை குறைச்சாங்க, ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலை, சைஸை குறைச்சாங்க. ஸோ இப்போ ப்ரைஸு குறையுது, சைஸும் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதே சைஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் HDFC பேங்க்கில் வந்து அப்டேட்டு. HDFC பேங்க்கு, ஏர்டெல், HUL இந்த மாதிரி பங்குகளுக்கு மோட்டிலால் ஓசால் ஒரு 10 ஸ்டாக்ஸை பிக் பண்ணி 24% வரைக்கும் இந்த பங்குகள் எல்லாமே மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு HDFC பேங்க் தான் இருக்குது. லார்ஜ் கேப்பில் அவங்க ஒரு 5 பங்கு சொல்கிறாங்க. ஸோ இதில் HDFC பேங்க்குக்கு கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ் 1,150 ரூபா சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 966, 19% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரதி ஏர்டெல் 1,893 ரூபாவில் இருக்குது. டார்கெட்டு 2,285 ரூபா, 21% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 2,640 ரூபாவில் இருக்குது. 3,000 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 14% மேலே போகும்னு சொல்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் 12,562 ரூபாவில் இருக்குது. 14,200 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 16% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நிப்பான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி AMC அது வந்து 807ல் இருக்குது. 930 டார்கெட் ப்ரைஸ், 15% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பு. இதில் ஃபஸ்ட்டு விஷால் மெகா மார்ட். ஆக்சுவலி இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 153ல் இருக்குது. டார்கெட் ப்ரைஸ் 170. ரேடிகோ கேட்டன் 2,760 ரூபாவில் இருக்குது. 3,250 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 18% மேலே போகும்னு சொல்கிறாங்க. LTI மைண்ட்ரி 14% டார்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 176 ரூபாவில் இருக்குது. 200 ரூபா டார்கெட் ப்ரைஸ். டைம் டெக்னோ 475ல் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 578 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 22% மேலே போகும்னு சொல்கிறாங்க. எலம் பேரி இது வந்து 550ல் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 680 வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 24% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து மோட்டிலால் ஓசோல் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் கன்சியூமர் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைலோட ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான் இந்த ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். இவங்க வந்து ஒரு 1,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. மகாராஷ்டிராவில் காட்டூல் அப்படிங்கிற இடத்துல 1,500 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவரேஜ் ஃபெசிலிட்டி, இன்டிகிரேட்டட் ஃபுட் அண்ட் பிவரேஜ் ஃபெசிலிட்டி நாங்கள் போட போகிறோம். இது மூலமாட்டு 500 டைரக்ட் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2026ல் இந்த ஃபேக்ட்ரியை திறந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 23 கோடி ஒர்த் ஆஃப் கவாச் எக்யூப்மெண்ட் சப்ளை வந்து ரயில்வேஸ்ட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேட் வந்து கவாச் எக்யூப்மெண்ட் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ். ஆக்சுவலி இவங்க வந்து 31% ஸ்டேக் அவங்களோட சப்சிடியாக இருக்கிற அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் அதில் அக்யூசிஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 1,254 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைஸ் லிமிடெட் சப்சிடரி கம்பெனியில் தான் 31% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கார் கம்பெனிஸோட சேல்ஸு ப்ளஸ் அதோட மார்க்கெட் ஷேர் எந்தெந்த கார் கம்பெனிஸ் மந்த் பேசிஸில் சொல்கிறேன். இல்லை மாருதி சுசுகி மந்த் பேசிஸில் ஜூலையும் ஆகஸ்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சேல்ஸ் மந்த் பேசிஸில் 4% விழுந்திருக்கு. ஹியூண்டாய்க்கு ஒரு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டர்ஸ்க்கு பார்க்கும்போது 3.74% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மஹேந்திராவுக்கு மந்த் பேசிஸில் பார்க்கும்போது 21% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. டொயோட்டோவுக்கு 0.49% இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
கியாக்கு 11% விழுந்திருக்கு, எம்ஜி மோட்டார்ஸ் 1.5% விழுந்திருக்கு, ஸ்கோடாக்கு 10.50% விழுந்திருக்கு, ஹோண்டா 4% விழுந்திருக்கு, ரெனால்டு 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வால்சோகன் 15.35% விழுந்திருக்கு, நிசான் 2% விழுந்திருக்கு, சிட்ரான் 18% விழுந்திருக்கு, ஜீப்பு 16% விழுந்திருக்கு. டோட்டல் ஆட்டு கார் வந்து ஜூலையில் விற்றது, போன மாதம் அதாவது ஜூலையில் விற்றது 3,46,669 யூனிட்ஸு ஜூலையில். ஆகஸ்ட்டில் விற்றது 3,27,719 யூனிட்ஸு. மந்த் ஆன் மந்த் பேசிஸ்லேயே 5% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஷேரை பார்க்கும்போது மாருதி சுசுக்கிக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 39.74%லேருந்து 40.06% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹியூண்டாய்க்கு 12.68லேருந்து 13.43, டாடா மோட்டார்ஸுக்கு 11.40லேருந்து 12.51% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மஹேந்திராக்கு 2.36% விழுந்திருக்கு, டொயோட்டோவுக்கு 0.53% இம்ப்ரூவ் ஆகி 8.94% இருக்குது. கியாக்கு 0.40% விழுந்து 5.98 இருக்குது. எம்ஜிக்கு 0.08% இம்ப்ரூவ் ஆகி 2.01 இருக்குது. ஸ்கோடாக்கு 0.09% விழுந்து 1.52 இருக்குது. ஹோண்டாக்கு 0.01% விழுந்து 1.17 இருக்குது. ரினால்டுக்கு 0.18% இம்ப்ரூவ் ஆகி 0.92 இருக்குது. வால்சோகனுக்கு 0.10% விழுந்து 0.83% இருக்குது. நிசானுக்கு 0.01% இன்க்ரீஸ் ஆகி 0.42 இருக்குது. சிட்ரானுக்கு 0.02% விழுந்திருக்கு, 0.12% மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஜீப்புக்கு 0.01% விழுந்து 0.06% இருக்குது மார்க்கெட் ஷேர். இது வந்து கார் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு, 3,400 கோடி வந்து பார்த்தீங்கன்னா என்சிடி வந்து 3,400 கோடி என்சிடி வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 2 ட்ரான்ஜையில் வந்து பார்த்தீங்கன்னா 1,700 கோடி 1,700 கோடி இப்படி 2 ட்ரான்ஜையில் வந்து ரைஸ் பண்ணுறாங்க போல். ஸோ இந்த பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் இந்த டிபெஞ்சர்ஸை வந்து லிஸ்ட்டும் பண்ணுறாங்க. 3,651வது நாள் இந்த டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் ஆகும். கூப்பன் ரேட் 7.61%. ஸோ ஓவர்லாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. ஸோ என்சிடி 3,400 கோடிக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட்டோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரேட் பார்க்கும்போது 2.07% இருக்குது. பட் ஆக்சுவலி ஜூலையில் வந்து 1.61% இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அதை காட்டிலும் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 to 6 பேசிஸ் பாயிண்ட். ஆனால் ஆர்பிஐயோட ரேட்டு 4%, அதுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆகஸ்ட்டில் உள்ள இன்ஃப்ளேஷன் டேட்டா. BMW மட்டும் தான் ப்ரைஸை குறைப்பாங்களா, நாங்களும் ப்ரைஸை குறைக்கிறோன்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் அந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சில ப்ரைஸஸை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அது போக 32 இன்ச்சு எல்இடி டிவி கிஃப்ட் ஆட்டம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஏசி, இன்ட்ரா, யோதா இந்த மாடல்ஸுக்கு எல்லாமே செப்டம்பர் 30 வரைக்கும் இவங்க 65,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு. ஸோ இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டிவிஎஸோட ஒரு புது ஸ்கூட்டி டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்டார் டஸ்ட்டு, இது பிளாக் மாடலில் கொண்டு வராங்க. ஸோ இதோட எடிஷன் நீ பார்க்கும்போது 93,031 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு. பட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.